எப்படி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபெஸ்டிவ் சீசன் வந்தாச்சு. அடுத்தது வந்து தீபாவளி வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர், பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஃபெஸ்டிவலாக வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து வீடை க்ளீன் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அந்த ஒரு பெரிய டாஸ்க்கை எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் எங்கள் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன். அது என்னது அப்படின்னா அகாரோ ஏஸ் வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனர். இந்த வேக்யூம் கிளீனர்ல பவர்ஃபுல் 1600 வாட்ஸ் மோட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஸ்ட்ராங் 21.5 kPa சக்ஷன் பவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியோட ஒரு மெயின் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் டெலிஸ்கோபிக் மெட்டல் டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளுக்கு தேவையான ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சின்ன ஒரு பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு இதை வந்து நம்ம பெருசாக்கிக்கலாம். ப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து டஸ்டிங் பண்ணும்போதும் சரி, இந்த மெட்டல் டியூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹோஸ் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹோஸ் பைப்பை தான் நம்ம மெயின் யூனிட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் ஒன்று நம்ம ப்ரஷ் வேணாலும் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மெட்டல் டியூப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேலே ப்ரஷ்ஷை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து நம்ம ப்ரஷ்ஷோ இல்லை டியூபோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி லாக் அண்ட் அன்லாக் ஆப்ஷன் அந்த ஆரோ மார்க்லாம் போட்டிருக்கோம். இதுதான் நம்ம மெயின் யூனிட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியணுன்றதுக்காகவும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவுமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ப்ளோவர் போர்ட் கேப்பு. இது எதுக்காக அப்படின்னா அந்த மெயின் யூனிட்டில் இருக்கிற அந்த ப்ளோவர் பார்ட்டை வந்து நம்ம மூடி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம வந்து டஸ்டிங் பண்ணும்போது இந்த பக்கம் வரல காற்று வந்து ரொம்ப அடிச்சிட்டு இருந்ததுன்னா டஸ்ட் எல்லா இடத்துலையும் பறக்குன்றதுக்காக இதை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது க்ளீனிங் ப்ரஷ்ஷு. இது வந்து ஃப்ளோர் கம் கார்பெட் ப்ரஷ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணால் அந்த உள்ளே இருக்கிற ப்ரஷ் வெளியே வரும் அண்ட் ஆஃப் பண்ணால் அது திரும்ப உள்ளே போயிடும். இப்போ கார்பெட்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வேக்யூம் பண்ணும்போது இந்த ப்ரஷ்ஷை ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் அது வந்து எடுத்துகிட்டு வந்து சக் பண்ணிவிடும். அண்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணும்போது நம்ம அது வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுடலாம். ஸோ எங்கள் பீன் பேக்கில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து இந்த பீன் பேக் ஃபேப்ரிக் கைண்ட் ஆஃப் பீன் பேக் தான் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக. பட் அதில் இருந்த டஸ்ட்டுனால வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணாமலே உள்ளே போட்டு வச்சுருந்தோம். சரி, அர்ஜுன் வந்து குதிச்சானா மேலே டஸ்ட் மூக்கில் ஏறுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அண்ட் இப்போ வந்து ஃபுல்லாக வேக்யூம் பண்ணி செம்மையாக க்ளீன் பண்ணி திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டி பர்பஸ் க்ளீனிங் ப்ரஷ்ஷு. இது உண்மையாகவே ஒரு மல்டி பர்பஸ் க்ளீனிங் ப்ரஷ் தான் மக்களே. பிகாஸ் நான் இதை வச்சு ஒட்டடை அடித்து பார்த்தாச்சு. அண்ட் ரொம்ப குட்டி குட்டி இடங்களில் நம்ம தொடப்பத்தை வச்சு தட்டினாலும் போகாத அந்த டஸ்ட்டு போகாத இடத்துலலாம் வந்து இதை வச்சு பண்ணியாச்சு. அண்ட் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம், ஒட்டடை அடிக்கும் போதும் சரி, ஃபேன் க்ளீன் பண்ணும்போதும் சரி, தரையில் ஒரு மெஸ்ஸுமே இல்லை. ஃபேன் க்ளீன் பண்ணுறது, ஒட்டடை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸோட டஸ்ட்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் க்ரீவிஸ் நாசல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வேக்யூம் ப்ரஷஸ் மற்ற ப்ரஷஸ்லாம் போக முடியாத இடங்கள்லையும் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. எனக்கு வந்து இந்த பால்கனியில் இருக்கிற இந்த ஏரியாவை ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்ணாலும் போகாது. ஒரு வாட்டி நான் வந்து தண்ணி போட்டு தொடச்சாலும் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன டஸ்ட் இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் இந்த நாசல் வச்சு நான் ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு அப்சர்பிங் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வந்து வேக்யூம் கிளீனர் வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்று ட்ரை வேக்யூம் வாங்குவோம், இல்லைனா வெட் வேக்யூம் வாங்குவோம். பட் ஆனால் இந்த வேக்யூம் வந்து வெட் அண்ட் ட்ரை ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலான்றதுனால இப்போ வந்து நம்ம வெட் வேக்யூமிங் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதுதான் அப்சர்பிங் ப்ரஷ்ஷு. இதை போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ரொம்ப கீழே எங்கேயாச்சும் ஊற்றிருச்சு, இல்லைனா நம்மளே வந்து தண்ணி போட்டு நம்ம வீடை ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக அதை வந்து சக் பண்ணி ஃபுல்லாக வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். ரொம்ப க்ளீனாகவும் ஆகிடுது. அது கூடவே சேர்த்து குப்பையும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே கூட சேர்த்து எடுத்துட்டு மக்களே. அண்ட் இந்த வேக்யூம் கிளீனருக்கு 1 year மேனுஃபேக்சரர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்லீக்கான டிசைனோட வருது. அண்ட் நம்ம ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கு வந்து ஒரு ரப்பர் ஸ்விட்ச் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. தண்ணியோ டஸ்ட்டோ உள்ளே போயிடக்கூடாது, அது வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. நம்ம கேரியர்லலாம் யூஸ் பண்ணுற அந்த ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒருவேளை நம்ம வெட் வேக்யூமிங் பண்ணும்போது ஒரு 24 liters வாட்டர் உள்ளே இருக்குன்னா நம்ம இது அப்படியே தூக்கணும்னா கண்டிப்பாக இது தாங்காதுங்கிறதுனால ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அந்த ஒன்று கொடுத்துருக்காங்க. வாஷபிள் 3 liter டஸ்ட் பேக் கொடுத்துருக்காங்க. இதில் தான் டஸ்ட் எல்லாமே போயிட்டு கலெக்ட் ஆகி உட்காரும். அண்ட் இதுக்கு கீழே வந்து நம்ம வெட் வேக்யூமிங் பண்ணால் 21 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க.
360 டிகிரி ஸ்வைவல் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் 5 meters லாங் பவர் கார்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே வேணாலும் ரொம்ப பக்கத்துலேயே வந்து பவர் சப்ளை வச்சுக்கிட்டே நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெயின் யூனிட்டில் 2 ஹோல் இருக்கும். ஒன்று வந்து நம்ம வேக்யூம் பண்ணுறதுக்கு அந்த ஹோஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும், ஆப்போசிட் சைடில் மேலே இருக்கிறது அந்த ப்ளோவர் ஏரியாக்காகவும். ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது அண்ட் கிரிப்பாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. அட்லாஸ்ட் நான் வந்து இப்போ உங்களுக்கு ப்ளோவர் ஃபங்க்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது எதுக்காக இந்த ப்ளோவர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேக்யூம் பண்ணும்போது ஒரு சில டஸ்ட்லாம் வந்து எங்கேயாச்சும் போய் உட்காந்துருக்கும். அந்த இடத்துலலாம் ப்ரஷஸ் விட்டு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்டப்பனாக பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த டஸ்ட்டுக்காக. இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ப்ளோ பண்ணோம்னா எல்லா டஸ்ட்டையும் அப்புறம் வெளியே கொண்டு வந்துடும். வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தரையிலேயே வந்து வேக்யூம் பண்ணோம்னா அது எல்லாமே போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ளோவர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அகாரோ ஏஸ் வெட் அண்ட் ட்ரை வேக்யூம் கிளீனரை நீங்களும் வாங்கி உங்களோட ஃபெஸ்டிவ் சீசனை வந்து ரொம்ப ஈஸியரா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க உடனே பார்க்கணும் அப்படின்னா அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. டாடா.